அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹி. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் தான் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்கி வைக்கிறான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள. அது எப்படிங்கிறத இதில் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்ப்போம். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள் மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். அவங்களுடைய பெற்றோர் நேர்ச்சியின்படி அவங்க பிறந்ததின் காரணமாக அல்லாஹ்வுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், என்னுடைய மகளை நான் விட்டுறேன், முழுமையாக பள்ளியிலே விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர் நேர்ச்சியின் காரணமாக, அது ஆண் குழந்தையா இல்லாமல் பெண் குழந்தையா இருந்ததுனால, இருந்தாலும் அல்லாஹ்ட்ட நேர்ச்சி பண்ணிட்டேன்ட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பள்ளியில கொண்டாந்து விட்டுறாங்க. அந்த பள்ளிக்கு இமாமாக இருக்கக்கூடியவங்க யாரு? நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியினுடைய சகோதரி மகள் தான் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. சரியா? அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பால்குடி மறந்த உடனே என்ன பண்றாங்க, கொண்டாந்து அதை பள்ளியில விட்டுறாங்க. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் அப்ப அந்த மக்களுக்கு நபியாக இருக்காங்க. அவங்களுடைய பள்ளியில தான் கொண்டு வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுக்காக நான் விட்டாங்க. இது சம்பவம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பள்ளியில மெஹராப்ல இருக்காங்க, சின்னஞ்சிறு சிறுமியா இருக்காங்க, அங்கேயே வளர்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு தேவையான உணவுகள் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து கொடுப்பாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பொறுப்பெடுத்து என்ன பண்றாங்க, பார்த்து பராமரிச்சுட்டு வராங்க. இப்ப இவங்களுக்கு பருவ வயது வந்துருது. யாருக்கு? அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெண் அல்லவா. பருவ வயது வந்ததுக்கு அப்புறம் அப்பவும் சிறுமி தான். பருவ வயது வந்துருச்சு. பருவ வயது வந்ததுக்கு அப்புறம் அந்த குறிப்பிட்ட நாட்டில் ஹைலுடைய ஜமான்ல மாதவிடாய் காலத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த பள்ளிக்குள்ள வராம அவங்களுக்கு ஒரு சிறு ஒதுங்கி இருக்கிறது தனியா, ஏன்னா பள்ளிக்குள்ள வந்து ஹைலுடைய ஜமான்ல இருக்கக்கூடாது இல்லையா. அப்ப அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அது உள்ளுக்குள்ளேயே பள்ளிக்குள்ளேயே என்ன பண்ற ஒரு சிறு அறை மாதிரி ஒதுக்கப்பட்டிருக்குது. அதுல அவங்க இருந்துக்குவாங்க அந்த நாட்கள்ல மட்டும். இப்ப அவங்களுக்கு அங்க உணவு கொண்டு போய் கொடுக்கப்பட்டுரும். இது ரெகுலரா நடக்கும். ஒரு தடவை நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு உணவு கொடுக்கறத மறந்துட்டாங்க. இது பல தடவை நடந்திருக்குது. ஆனா ஒரு தடவை அவங்க என்ன பண்றாங்க, உணவு கொடுக்கறத மறந்தது ஞாபகம் வந்து என்ன பண்ணலாம், நம்ம கொடுக்கலையே மகளுக்கு அப்படின்ட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா அவங்க முன்னாடி ஒரு பெரிய தட்டுல, தாம்பாளம் சொல்ல முடியாது, அந்த தட்டு நிறைய விதவிதமான பழங்கள் இருக்குது. விதவிதமான பழங்கள். இந்த பழங்கள் எல்லாம் இன்னும் சொல்ல போனா அந்த சீசன்ல இல்லாத பழங்கள். இப்ப சில பழங்கள்லாம் குறிப்பிட்ட சீசனுக்கு தானே, எல்லா பழங்களும் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், சீசனுக்கு தான் விலையும், ஒரு சில பழங்களை தவிர. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்களுடைய தட்டுல எல்லா வகையான பழங்களும் இருக்குது. ஆனா சீசன்ல இல்லாத பழங்கள் அதிகமா இருக்குது. இப்ப இது வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உள்ள வராங்க, பாக்குறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டு இருக்காங்க அந்த பழங்களை. மரியமே, இது எப்படி, யார் கொடுத்தா, எங்க இருந்தா? என்னுடைய ரப்பு கொடுத்தான், என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான்னு அவங்க என்ன பண்றாங்க, பதில் சொல்றாங்க. சொல்லிட்டு சரி அல்லாஹ் கொடுத்தா சரி, சீசனே இல்லாத நேரத்துல அந்த மாதிரி பழங்கள் எல்லாம் எப்படி? அல்லாஹ் நாடினால் அனைத்தும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன். அவன் சீசன் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுவான், அவனால தர முடியும்ட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் சிறு பிள்ளையா இருந்தாலும் பதில் சொல்றாங்க. இதை கேட்கும் போதுதான் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு உதிப்பு ஏற்படுது. அவங்களுக்கு அது வரைக்கும் குழந்தையே இல்லை. சரியா? இப்ப குழந்தை இல்லாத இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அவங்களுக்கு வயசு 90 தாண்டிருச்சு. அவங்களுடைய மனைவியும் கிட்டத்தட்ட அந்த வயசுடையவங்க. இப்போ அவங்களுடைய மனைவிக்கு, ஏன்னா பெண்ணுக்கு வந்து 9 வயசு முதல் 55 வயசு இருந்தா மாதவிடாய் ஏற்படும். இந்த மாதவிடாயுடைய ஏற்படக்கூடிய காலங்கள் தான் ஒரு பெண் என்ன பண்ண முடியும், பிரெக்னன்சி ஆக முடியும், அதாவது கருவுற முடியும். இப்போ அவங்க கிட்டத்தட்ட 85 வயசுக்கு மேல ஆயிட்டாங்க. அவங்க மாதவிடாய் நின்று 30 வருஷம் தாண்டினவங்க ஆயிட்டாங்க. இப்ப அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கருவுறுதல்ங்கிறது சாத்தியம் அல்ல தானே, விஞ்ஞான பூர்வமா அப்படித்தானே. அப்ப அந்த அடிப்படையில விஞ்ஞான ரீதியாக அவங்களால என்ன பண்ண முடியாது, கருவுற முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும். அதனால கம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லிட்டாங்க, சீசன் இல்லாத நேரத்துலையும் என் ரப்பால கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்க முடியும்னு சொன்ன உடனேயுமே இவங்களுக்குள்ள உள்ளத்துல ஒரு மின்னல் கீற்று. அல்லாஹ் சீசன் இல்லாத நேரத்துல
மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பழங்களை கொடுக்க முடியும்னா, நானும் பருவம் தப்பியவர் தான், நானும் என் மனைவியும். அப்ப அல்லாஹ் நாடினால் எனக்கும் குழந்தையை கொடுக்க முடியுங்கிறத உணர்ந்து அல்லாஹ்விடத்துல அப்பவே என்ன பண்றாங்க, துஆ செய்றாங்க. அல்லாஹ்விடத்துல நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு நீ குழந்தை செல்வத்தை கொடு அப்படின்னு சொல்லி. ஏன் பருவம் இல்லாத நேரத்துல அந்த பழங்களை கொடுக்கும் போது, நாங்கள் பருவம் தப்பியவர்களாக இருந்தாலும் நீ நாடினால் எங்களுக்கு குழந்தை செல்வத்தை தர முடியும், ரப்பே ரஹ்மானே நீ எங்களுக்கு குழந்தை செல்வத்தை வழங்குவாயாகன்னு நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டவனையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஜக்கரியாவே உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், அதற்கு யஹ்யா என்று பெயரிடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கா. இது குர்ஆன்லயே இருக்குது. சரியா? அப்ப அல்லாஹ்வே அந்த நபிக்கு பேரும் வச்சிட்டான். சரியா? இனிமேல் தான் கருவுறவே போறாங்க, அல்லாஹ் பேர் வச்சிட்டான். யார் அவங்க? நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நற்செய்தி கொடுத்தா, சந்தோஷம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தாங்கல. ஆனாலும் ஒரு சின்ன குழப்பம், தயக்கம். யா அல்லாஹ் நீ பிள்ளைய தரேன்னு சொல்லிட்ட, ஆண் குழந்தைன்னு சொல்லிட்ட, பேரும் யஹ்யான்ட்டு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா ஏன் மனைவி என்னது ஹைலை கடந்தவளாக இருக்கார், மாதவிடாய் அந்த பருவத்தை கடந்தவளா இருக்கா இல்லையா? இப்போ ஒரு பெண் கருவுற்றாங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் நின்றும் கருவுற்ற உனையுமே. அப்ப அது மாதம் வராம இருக்கிறத வச்சு அவங்க கருவுற்றிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய எந்த விஞ்ஞான வசதி இல்லாத காலம் தானே. அப்போ கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முந்தி அப்படிங்கிறப்போ இப்போ இவங்க கேட்கறாங்க, யா அல்லாஹ் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா என் மனைவி ஹமலா இருக்கிற, கர்ப்பவதியா இருக்க, நான் எப்படி தெரிஞ்சுக்க? அதுவும் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் 3 நாள் தொடர்ந்து பேசாம இருப்பீங்க, பேச முடியாது உங்களால, நீங்க பேசாமல் இருப்பீங்க, அதுதான் அடையாளம். நீங்க தொடர்ந்து 3 நாள் பேசாம இருப்பீங்க, அது உங்கள் மனைவி கருவுற்றிருக்கிறாள் என்பதற்கான அலாமத், அடையாளம்னு அல்லாஹ் வந்து சொல்லுவான். அல்ஹம்துலில்லாஹ். அதன் பிறகுதான் அவங்களுக்கு அதே போல நடக்கும், அவங்க குழந்தையும் பிறப்பாங்க. அவங்க தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். சரியா? இப்ப இது அல்லாஹ் வந்து என்ன பண்றோம், குர்ஆன்லயே சொல்லியிருக்கிறான். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்கணும்? ஒரு படிப்பென தானே. அல்லாஹ் என்ன சொல்றான், வானங்களிலும் பூமியிலும் என்னுடைய அத்தாட்சிகள் அநேகமா இருக்கு, சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு அநேக அத்தாட்சி இருக்குன்னு சொல்றான். இதெல்லாம் அத்தாட்சி தானே. இப்போ குறிப்பா தரீக்கத்துடைய பாதையில, ஹக்கீக்கத்துடைய பாதையில, மேரிஃபத்துடைய பாதையில பயணிக்கக்கூடிய சாலிகீன்கள், சரியா? அதாவது முரீதீன்கள், சாலிகீன்கள், ஞான வழி நடக்கக்கூடிய மாணவர்கள், நாம இதுல இருந்து படிப்பனை பெறணுமா இல்லையா? இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துல எத்தனையோ மக்கள் என்ன சொல்றாங்க, என்னால எப்படிங்க முடியும், என்னால எல்லாம் மேன்மைக்கு வர முடியல, நான் ரொம்ப கீழே இருக்கேன், என்னுடைய வருமானமே இவ்வளவுதான், இதை வச்சு நான் எப்படி மேல வர்றது? இல்ல என்னால நான் ரொம்ப பலகீனமானவனா இருக்கிறேன், என்னால இந்த காரியத்தை எப்படிங்க செய்ய முடியும்? இல்ல நான் சில பெண்கள் ரொம்ப உடல் பருமனா இருக்குது, எனக்கு மருத்துவர் சொல்லிட்டாங்க குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் சிலருக்கு எல்லாம் உடலும் ஆரோக்கியமா இருக்கும், எல்லாம் இளம் வயதாகவும் இருப்பாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, விஞ்ஞான மருத்துவம் சொல்லிருச்சு, மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க எங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு, அதை அப்படியே நம்ம நம்பிக்கிட்டு என்ன பண்ணிடுறோம், வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ அது சரி தப்புங்கிறது அப்புறம், இந்த வரலாற்றின் மூலமாக, இது அல்லாஹ் குர்ஆன்ல கூறியிருக்கக்கூடிய வரலாறு அல்லவா, இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன, சிந்திச்சா அதில் நமக்கு விளங்குமா இல்லையா? அப்ப அது போன்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள், அந்த தம்பதிகள், ஏன் அல்லாஹ் நினைச்சா பருவம் தப்பி மரியம் அலைஹிஸ்ஸலாம் பழங்களையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு குழந்தையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம கொடுத்தவனால நமக்கு அதே போன்று ஒரு குழந்தை செல்வத்தை தர முடியாதா அப்படின்னு சிந்திச்சு அல்லாஹ்ட்ட நம்ம இதுவரை கேட்டிருக்கோமா? கேட்கணும் தானே. கேட்டிருந்தா அல்ஹம்துலில்லாஹ் கேட்கணும். ஏன் அல்லாஹ்வால முடியாது எதுவுமே இல்லை. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நிச்சயமா அல்லாஹ் அனைத்து வஸ்துக்கள் மீது ஆற்றல் உடையவன், அவன் நாடியதை செய்யக்கூடிய ஆற்றல் உடையவன். அந்த கண்ணோட்டத்துல நம்ம அல்லாஹ்வை பார்க்கணும் தானே. இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் தான் நமக்கு, ஆனா சம்பந்தப்பட்ட நேரத்துல மறந்துடும். இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தெரியாமையா இருக்கும் அல்லாஹ்வால முடியாதுன்னு, தெரியும் தான். ஆனா அல்லாஹ் அவங்கள அந்த எண்ணத்தை மறக்கடிச்சு, அந்த உணர்வை அவங்களுக்கு இல்லாமாக்கி, இல்ல அவங்க மறந்திருந்து, அதன் பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மெஹராபில் இந்த பழத்தட்டுகளை பார்க்க வச்சு, அதன் மூலமாக அவங்க படிப்பனை பெற வச்சு, கேட்க வச்சு குழந்தைய கொடுத்தான் இல்லையா? அப்போ அல்லாஹ்வால முடியும். நாம நம்மளுடைய தேவைகளுக்கு ஏதோ காரணங்களை நாமளா கற்பிச்சுக்கிறோம் இல்லையா? இதுவே முதல்ல தவறு.
ஏன்? எல்லா காரணங்களுக்கும் அப்பாற்பட்டு அல்லாஹ்வால் அனைத்தும் செய்ய முடியும். இதுதானே இறை நம்பிக்கை, இதுதானே அல்லாஹ் மேல கொண்டிருக்கக்கூடிய ஈமான், இதுதானே தவக்குல். சரியா? அப்ப அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நமக்கு தேவையோ அது முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்காதா, இந்த எண்ணமே முதல்ல தவறு. ஈமானுக்கு ஆபத்தான எண்ணம். அல்லாஹ்வால முடியும். நாம் அல்லாஹ்ட்ட கேட்கிற முறை தப்பா இருக்கும். இல்ல நம்ம துவா கபூலாகாம இருக்கிறதுக்கு நம்மளுடைய காரியங்கள், வாழ்வியல் முறைகள் ஏதாவது தவறுதலா நிறைய இருக்கும், பாவங்கள் காரணமாக இருக்கும். சரியா? அப்ப அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் எதுன்னு பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிட்டு அல்லாஹ் இடத்துல மன்றாட்டம் சொன்னா நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய தேவைகள் என்னென்ன இருக்குதோ அவர்களுக்கு ஹலாலான தேவைகள் அவை அனைத்தையும் நம்மால் இயலாத போதினும் அல்லாஹ்வால் செய்ய இயலும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் முழு இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கும், இன்னும் மனித சமுதாயம் அனைத்திற்கும் அவரவருக்கு தேவையான ஹலாலான விஷயங்களை கேட்டு பெறக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய சந்ததிகளையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹுடைய அவுலியாக்களாக அஹ்லுல்லாக்களாக பொருந்திக் கொண்டு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.